ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எங்க வீட்டில் என்னென்ன செய்யறாங்கன்னு தெரியல, போய் பார்க்கலாம். உங்க வீட்டில் என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கணுமா? இந்த சண்டே என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். அம்மா வந்து உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க போய் பார்க்கலாம். வேற என்னம்மா ஸ்பெஷல்? தேங்காய் சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி சிக்கன்லாம் போட்டுட்டு இதுக்கு இஞ்சிலாம் தேவையில்லைங்க. இதை போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். விட்டு இது வந்து மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாவை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் போட்டோம், உப்பு கொஞ்சம் போட்டு குக்கரில் மூடிடுவோம். கறி எண்ணி தண்ணி இல்லாமல் கறி எடுத்து போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு மூடிடுங்க. மூடி நம்ம எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து அதுக்கு தேவையான மசாலா வறுக்க போகிறேன். ஜீரகம், மிளகு, சோம்பு, மிளகா போட்டாச்சு. தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். மசாலா வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்குவோம். நம்ம விட்டு இறக்கிக்குவோம். நம்ம இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு வேற தேங்காய் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துட்டு வந்துருவோமா. இப்போ போய் பால் எடுத்துட்டு வந்துருவோம். தேங்காயை கட் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கிறோமா, அதை ஊற்றி அரைங்க. அப்பதான் நிறைய நல்லா பால் நிறைய வரும். இப்படியே புரிஞ்சு பால் எடுத்துருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பால் வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பால் எடுத்து வச்சாச்சுமா. இப்போ சிக்கன் வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு விசில் விட்டு அதை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இலை, பூண்டு வந்து இஞ்சி பூண்டு போட வேணாம். பூண்டை வந்து இப்படி இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்கம்மா. நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் சோறுக்கு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அது நெய் சோறுங்கிறாங்க. எங்கள் ஊர்லாம் அது தேங்காய் சாதம்னுவோம். அப்படின்ட்டு தேங்காய் சாதம் இப்போ தாளிக்க போகிறோம்மா. இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலையை முழுசா போடாமல் இந்த மாதிரி சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டால் பசங்க எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா பொன்னரமாக வந்த உடனே அப்போ தான் நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு இப்படி கிரேவி மாதிரி இப்படி பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும்.
நைட்டும் இருக்கு. முடிஞ்சோன்னா சிக்கன் கிரேவி முடிஞ்சோடனே சிக்கன் 65க்கு மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோமா. இது முடிஞ்சோடனே இதை போடுவோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல், எங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துட்டீங்களா? எங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம அப்பதான் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டுருவோம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலா இதுக்கு கரெக்டா இருக்கும், எடுத்து வைக்க வேண்டாம். அப்ப நூல் அதாம்மா ஒன்று ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இறக்கிடலாமா. கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்துருச்சு. எல்லாமே உப்பு காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு. சாதத்துக்கு இப்போ குக்கர் அடுப்பு வச்சிருக்கிறோம். பாத்திரம் காயட்டும். குக்கர் காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் செய்ய போகிறோமா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளுங்க வந்து பூண்டு. ஏன்னா தேங்காய் சாதம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஜீரணம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காக பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க. ஏன்னா தேங்காய் பால்ன்றதுனால நெஞ்சு கறிக்கும் இல்லையா சில பேருக்கு, அதுக்காக பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, இது இவ்வளோதாம்மா அதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் இவ்வளோதான். நெய் கொஞ்சம் விட்டுடலாமா, அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் விட்டுக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும்தாம்மா, வேற எதுவும் போடுற வேண்டாம். பூண்டு பாருங்க இருந்துச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம், சரியா வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கோல்டன் கலர் வரட்டும். அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாடு. அப்படி வேகட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டுமா. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கிறோம்மா. இந்த ஊற வச்சிருக்கிறேன். இது இந்த பால், இது இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டிருக்கேன். 3 டம்ளர் 6 டம்ளர் தண்ணி இருக்கும். அதுலேயே அப்படியே சிக்கன் ரெசிபி வறுக்கிறதுக்கு பாத்திரம் போட்டிருக்கோம்மா. அதுலேயே அப்படியே வறுத்தரலாம். கோல்டன் கலர் வந்துருச்சுமா. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி இதில் தான் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். பால் அளவு எடுத்து வச்சிருக்கோம்னா தண்ணி ஊற்றிடலாம். இங்கே வர
நம்ம எவ்வளவு அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே 2 டம்ளர் எடுத்தோம்னா 3 டம்ளர் எடுத்துருக்கேன் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டோம்னா இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. உப்பு ஊற்றட்டும். தண்ணி ஊற்றியாச்சுமா. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுமா, அரிசி போட போகிறோம். கிளறி விட்டு அவ்வளோதாம்மா. இங்கெல்லாம் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் உப்பு பார்த்துக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மேலாப்பில் அப்படி நெய் விட்டுட்டு கொஞ்சமாக அப்படிங்க. அது கொஞ்சம் நெய் சோறுன்றதுனால நெய்யை நிறையா ஊற்றணுன்றது இல்லை, கொஞ்சம் நெய் விடணும். நெய் விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். இந்த மாதிரி கண்டிஷன் வந்தோம்னா குக்கர் வெயிட் போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம இறக்கிடலாம், சரியா இருக்கும். 65 வறுக்க போகிறோம். அனிமில யார் அது ஹீரோஸ் சொல்லு ஹீரோஸ் பேர் மட்டும் சொல்லு. என்ன நீ நிறைய அனிமே இருக்கு, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பேர் தான் நான் கேக்குறேன். சக்குனா பசிக்கிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறாங்க. சாப்பாடு ரெடியாமா? ஆயிடுச்சுமா. இந்த தம் போட்டிருக்கோம்மா. சாப்பாடு தம் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் 60 வறுத்துக்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா. ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா பார்ப்போம். உதிரியா இருக்கு பார்த்தீங்களா சாதம். மழை அடிச்சு வெயில் வந்ததுன்னா சாப்பாக்கும் நரிக்கும் கல்யாணம். மூத்த நேரம் நீ என்ன குடிச்சு கொடுத்தியா என்ன? இல்ல கல்யாணமே நானா பேசி வச்சேன். எது பிரிஞ்சு போகுது தெரியல.
சாப்பாடு சூப்பரா இருக்கு. வாங்க சாப்பிட. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சாரி, டேஸ்ட் பண்ண சொல்லல, நீங்க சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா சூடா இருக்கு. டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல சமைச்சு பார்த்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த சண்டே கண்டிப்பா பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.